ரீசென்ட்டா ராமேஸ்வரத்துக்கு ஒரு ட்ரிப் ஒண்ணு போட்டிருந்தோம். அதுல பார்க்க வேண்டிய 9 இடங்கள சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல நீங்க பார்க்க வேண்டியது இந்த குந்துக்கல் பீச்ல இருக்கிற குருசடை போட்டிங் தான். ஒரு ஆளுக்கு போட்டுக்கு ரூ. 300 வாங்குறாங்க. குருசடை அப்படின்னு ஒரு ஐலாண்டுக்கு கூட்டி போயிட்டு வர்றாங்க. இந்த லொகேஷன்லயே 3 இடங்கள் நீங்க பார்க்கலாம். போட்டிங் பாயிண்ட் பக்கத்திலேயே விவேகானந்தர் மண்டபம். மண்டபத்தை ஒட்டி ரைட்ல ஒரு சவுக்கு காடு இருக்கும். போட்டோ ஷூட்டுக்கு நல்லா பக்கத்திலேயே மெரைன் பார்க் இருக்கு. கிட்ஸோட போனீங்கன்னா இங்க ஃபன் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போற 2வது லொகேஷன் பாம்பன் பாலத்துக்கு முன்னாடி இருக்கிற பீச். என்ட்ரி டிக்கெட்டா ரூ. 10 வாங்குறாங்க. ஒருத்தர் தாங்க. இந்த கடலை பார்த்த மாதிரியே நீங்க உட்கார்ந்து ரசிக்கலாம். கிட்ஸுக்கு பிளே ஏரியா இருக்கு. சன்செட் நல்லா இருக்கும். 3வதா நீங்க பார்க்க போறது இந்த பாம்பன் பாலத்தோட சென்டர் பாயிண்ட் தான். வெயில் இல்லாத நேரத்துல பாலத்துல வண்டியை போட்டு பார்க்காம நடந்து போய் பார்த்துட்டு வாங்க. 4வதா ஒரு பெஸ்டான லொகேஷன் அரியமான் பீச் தான். இங்கேயே சுட சுட மீன் வகைகள் நிறைய கிடைக்கும். இங்கேயே குஷி பீச் அப்படின்னு ஒரு வாட்டர் பார்க் இருக்கு. இங்க ஸ்விம்மிங் பூல் இருக்கு. ஆர்டிபிஷியல் ஃபால்ஸ் இருக்கு. சோ நீங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம். பெர் ஹெட்டுக்கு ரூ. 100 வாங்குறாங்க. 5வது லொகேஷன் டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவோட மணிமண்டபம். ராமேஸ்வரத்துல இருந்து தனுஷ்கோடி போற வழியில இந்த 6வது லொகேஷன் இருக்கு. நல்ல சவுக்கு காடு. அதுக்கு ஆப்போசிட்ல தள்ளி போனீங்கன்னா ஒரு பீச் இருக்கு. இங்க குளிக்க கூடாது. ஆனா கடலை ரசிக்கலாம். 7வது லொகேஷன் அழிஞ்சு போன தனுஷ்கோடி கிராமங்கள் தான். ஓல்டு சர்ச், ரயில்வே ஸ்டேஷன்லாம் இன்னும் பாக்குறதுக்கு இருக்கு. அதெல்லாம் உங்க குழந்தைங்களுக்கு உங்க வரலாறு சொல்லலாம். 8வது லொகேஷனா இந்த லைட் ஹவுஸ் தான் போய் பார்த்துட்டு வரலாம். 9வது வியூ பாயிண்ட் இந்த அரிச்சல் முனை தான். ரீசெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டே இந்த இடத்தை நேரடியா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தது மட்டும் இல்லாம கடலை பார்த்த மாதிரியே ஒரு ஸ்டேல தங்கி இருந்தோம். முழு வீடியோவும் டீடைலா யூடியூப்ல போட்டிருக்கேன். கீழே லிங்க் இருக்கு. டச் பண்ணி பாருங்க.